என் பேர் பிரசன்னா, நூல் பஞ்சு வியாபாரி தான் திருப்பூர்ல. இன்னைக்கு வந்து 7 ரூபா நூல் விலை அதிகமாயிருக்குது. காரணம் என்னன்னா, நூல் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளோட விலையும் அதிகமாயிருக்குது. பஞ்சுல இருந்து நூல் ரெடியாகி பேக் ஆகிற பாலி பேக் முடிக்கு எல்லாமே வந்து சங்கிலி தொடர் மாதிரி எல்லாமே ரேட் அதிகமாயிருக்குது. அதே டைம் வந்து பஞ்சும் கொஞ்சம் குவாலிட்டியா வராமல் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க நம்ம ஸ்பின்னிங் மில்ல வந்து எல்லா பொருளுடைய விலையும் அதிகமானங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்க நூல் விலையை அதிகம் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இது வந்து இந்த போர்னால இது எப்படி பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 2 வாரத்தில் பாலி காட்டனுடைய விலை வந்து பயங்கர அதிகமாயிருக்குது. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா இந்த பாலி காட்டனுக்குரிய பொருள் எல்லாமே நூலாகட்டும் எல்லா விலை அதிகமாக இருந்தாலும் இந்த பாலி பேக்குங்கிறது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு இதுதான். இந்த நூலை வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி கடைசியாக அதில் தான் ஃபினிஷிங்காக அனுப்புவாங்க. அது உட்பட எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நூல் விலை கண்டிப்பாக அதிகம் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிருக்குது. என்னன்னா டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் வந்து இந்த கடைசி ஒரு 2-3 வாரமாக இந்த போர்னால வந்து கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற கார்மெண்ட் எல்லாம் கரெக்டான டைமுக்கு அனுப்ப முடியாமல் இருந்தது. ஸோ எல்லாமே ஜெப்லல் இப்போ இந்த துபாய்க்கு அனுப்புறது எல்லாமே வந்து அங்கங்கே போர்ட்டில் அங்கங்கே ஸ்டாக் ஆகி நிற்கிது வேர் ஹவுஸில். என்னதான் நம்ம ரெடி பண்ணி அமிச்சாலும் டைமுக்கு போக முடியாமல் இருந்தது. ஸோ அட்லீஸ்ட் இங்கே திருப்பூருக்கு ஒரு டொமஸ்டிக் பிஸ்னஸ் இந்த 2-3 மாதத்துக்கு நல்லா இருக்கு எப்போவுமே. அது நல்லா சப்போர்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நூல் விலை அதிகமாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் இது பின்வாங்கல் தான் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்க்கு. பட் இது கூடிய சீக்கிரம் இந்த போர் வந்து கொஞ்சம் முழுமூச்சா நிறுத்தினாங்கன்னா எல்லாமே கண்டிப்பா நார்மலைசேஷனுக்கு வரும். இப்ப அடுத்தது சங்கிலி தொடர் மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது இப்ப எல்லாரும் பயப்படுறது என்னன்னா வேலை பற்றாக்குறை, வேலையாட்கள். அதாவது இப்போ இந்த கேஸ் பிரச்சனைனால பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்பின்னிங் மில் ஹாஸ்டல்ல தான் தங்கி வேலை செய்வாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதோ இப்ப நம்ம ஏதோ இந்த பிரச்சனையினால ஷிஃப்ட் கம்மியாகுமோன்னு ஒரு தோணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது. நிரந்தர முடிவு முடிவுக்கு வந்துருச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆயிரும்.